வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகு அழகு சீரியலோட இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யராஜ் ரொம்ப வேகமாக வண்டியை நிறுத்திட்டு தங்கராஜ் வீட்டுக்குள்ளே வராரு. ஹாலில் தங்கராஜோட அம்மா உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. வந்து நிற்கிற பாக்யராஜை பார்த்ததும் ஆடு திருடின மாதிரி பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்தவனுக்கு வர்றன்னு வீட்டுக்குள்ளே வர்ற தைரியம் எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா கேட்க அவரு கொஞ்சம் அமைதியாக தலை குனிச்சு நிற்கிறாரு. என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு அவங்க நக்கலா கேட்க பாக்யராஜ் படக்குன்னு ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அங்கே தங்கராஜ் மாடியிலேருந்து வந்துட்டு இருக்காரு. தங்கராஜ் வந்து உட்கார, உன்னதாயா கேட்குறேன், என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு பாட்டி கேட்க தரணி எங்கேங்கிறாரு பாக்யராஜ். அவன் பள்ளிக்கூடம் போயிருக்கான், அவனை ஏன் கேட்குறேன்றாங்க பாட்டி. நான் அவனை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு பாக்யராஜ் சொல்ல, எங்கே கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு பாட்டி கேட்க எங்க வீட்டுக்குன்னு வெடுக்குன்னு சொல்றாரு பாக்யராஜ். என் பையனை எதுக்குடா உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு தங்கராஜ் கேட்க, என் தங்கச்சி எங்க வீட்டில் தானே இருக்கிறா, அவ அங்க இருந்தா அவ பிள்ளைங்களும் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, டேய் அவன் ஏன் மகன்டா அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, அவன் ரேவதிக்கும் மகன் தானே அப்படிங்கிறாரு பாக்யராஜ். கிண்டலா ஒரு சிரிப்பு சிரிக்கிற தங்கராஜ், என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு, அவனை நீ உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, ஆமாம் கூட்டிக்கிட்டு போவேன்றாரு பாக்யராஜ். என் தங்கச்சி இல்லாத இடத்துல என் தங்கச்சி மகன் இருக்க வேண்டாம், நான் தரணியை ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டுக்கிறேன்னு திரும்புறாரு பாக்யராஜ். ஏய் அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்குறாரு. அப்படி கண்டவெல்லாம் போய் கூப்பிட்டா ஸ்கூல்லேருந்து அனுப்பி வைக்க மாட்டாங்க அப்படின்றாரு தங்கராஜ். தங்கச்சிக்கும் தங்கச்சி புருஷனுக்கும் ஏதோ மனஸ்தாபம், அதை அவங்களே தீர்த்துக்குவாங்கன்னு விடாம ரேவதியை கூட்டிக்கிட்டு போனேன், இப்போ தரணியை கூட்டிக்கிட்டு போக வந்திருக்க, உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதாடா அப்படின்னு தங்கராஜ் அம்மா கேட்குறாங்க. ரேவதி கூட தான் தரணி இருக்கணும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஏன் இங்கே என்ன அவன் தனியாவா இருக்கான், நாங்கள்லாம் இல்லையா, நாங்க பார்த்துக்க மாட்டோமா, ரேவதி கூட இளவரசி இருக்கிறானா, தரணி இங்கே இருக்கட்டும், பார்த்துக்க முடியலன்னா இளவரசியை இங்கே கொண்டு வந்து விடு, இல்லையா உன் தங்கச்சியை கிளம்பி இங்கே வர சொல்லு, அதை விட்டுட்டு தரணியை கூட்டிக்கிட்டு போலான்னு கனவுல கூட நினைக்காத அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எதுக்கு அத்தை ரேவதி இங்கே வரணும், இவர்கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறதுக்கா, தேவையே இல்லை அத்தை, ரேவதியை நான் இங்கே அனுப்புறதா இல்லை அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. இன்னைக்குள்ள ரேவதி இங்கே வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, வெடுக்குன்னு பாக்யராஜ் அவ வரமாட்டாங்கிறாரு. அவ மட்டும் இன்னைக்கு இங்கே வரலன்னா அவளை இனிமே இந்த வீட்டில் சேர்க்க மாட்டேன், திரும்ப அவ இங்க வரவே முடியாது அப்படின்னு பாக்யராஜ் ரொம்ப திமிராவே சொல்றாரு. தேவையே இல்லைங்க, நீங்க அவளை சேர்த்துக்கவே வேண்டான்றாரு பாக்யராஜ். சேர்த்துக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம், அவ அங்கேயே இருந்துருவாளா, நீ அவளை பார்த்துக்குவியா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு படக்குன்னு சொல்றாரு பாக்யராஜ். இங்கே இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமாடா அப்படின்னு பாட்டி கேட்க, வசதி வாய்ப்பெல்லாம் யாருக்கு வேணும், அடியும் உதையும் வாங்காம அவ நிம்மதியா இருந்தா போதாதா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுல என்ன வசதி வாய்ப்பு இருந்ததோ அதை அனுபவிச்சுக்கிட்டு தானே ரேவதி அங்க இருந்தா, இனிமேலும் அப்படியே இருப்பா, அவளை நான் பார்த்துக்குவேன், ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் நான் தரணியை கூட்டிகிட்டு போறேன் அப்படிங்கிற பாக்யராஜ் ஒரேட்டை எடுத்து வைக்க, ஏய் அப்படின்றாரு தங்கராஜ். அப்படியே மெதுவா பாக்யராஜ் திரும்பி பார்க்க, காலை உடைச்சிடுவேன், இன்னொரு தடவை நீ இங்க வந்தேன்னா அப்படின்னு தங்கராஜ் மிரட்டலா சொல்ல, பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறாரு பாக்யராஜ். டேய் நீ எங்க நின்று சவால் விட்டுட்டு இருக்கன்னு தெரியுதாடா, உன் தங்கச்சிய கட்டி கொடுத்த வீடு, இனிமே அவ இங்கே தான் வாழணுங்கிறாங்க பாட்டி, அதான் ரேவதி திரும்ப வரமாட்டான்னு சொல்லிட்டேனே அத்தை, அப்புறம் என்னங்கிறாரு பாக்யராஜ். என்னடா இவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவ்வளோ வெறியா பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாட்டி தங்கராஜை பார்க்குறாங்க. நான் மறுபடியும் வருவேன் தரணியை கூட்டிக்கிட்டு போக, தரணியும் இளவரசியும் ரேவதி கூட எங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற பாக்யராஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தங்கராஜுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னை பார்த்தாலே கை கால்லாம் உதற பைய எப்படி பேசிட்டு போறான் பார்த்தீங்களாமா அப்படிங்கிறாரு தங்கராஜ். அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்டாம தங்கச்சி உட்கார்ந்திருந்தா அண்ணனுக்கு திமிர் வராதா, இதெல்லாம் ஆகிறதுக்கு இல்லை தங்கராஜ், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இங்க பார் தங்கராஜ்,
உன் பொண்டாட்டி இங்க கூட்டிக்கிட்டு வந்துரு சொல்லிட்டேன். அப்பதான் அவ திமிரும் அடங்கும், அவ அண்ணன் திமிரும் அடங்கும் அப்படின்னு பாட்டி எழுந்து உள்ளர போயிடுறாங்க. சுரேஷ் உட்கார்ந்துருக்க ஒரு கான்ஸ்டபிள் எட்டி பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட சுரேஷ் திரும்பி பார்க்குறாரு. தங்கராஜ் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல சரிங்க சார்னு போறாரு அவரு. தங்கராஜ் உள்ளர வர மாமா வாங்க மாமா அப்படின்னு எழுந்து நிற்கிறாரு சுரேஷ். உட்காரு உட்காரு அப்படின்னு தங்கராஜ் உட்காரு. சுரேஷும் உட்கார்றாரு. சுரேஷுக்கு ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியல. பேனாவை எடுத்து நோட்ல கோடு போட்டுட்டு இருக்காரு. தங்கராஜே பேச்ச ஆரம்பிக்கிறாரு. சுரேஷன்னு கூப்பிட நிமிர சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. சாப்பிட்டேன் மாமான்னு அவர் சொல்ல ஓ சாப்பிட்டுட்டியா? அது போன வாரம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்க நண்டு மீன் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த மட்டன் இருக்கு பாரு, சும்மா பஞ்சா இருந்துச்சு. உனக்கு தான் மட்டன் பிடிக்குமே, அதனால உன்னை இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீ சாப்பிட்டுட்டேன்னு சொல்ற அப்படின்னு தங்கராஜ் சொல்ல இன்னொரு நாள் போலாமாமான்றாரு சுரேஷ். சுரேஷ் மறுபடியும் தலையை குனிஞ்சிட்டு நோட்ல கவனமா இருக்க. நேத்து நைட்டு உனக்கு ஃபோன் பண்ணினேன், நீ எடுக்கல. மாமா மேல கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். இல்ல மாமா அது அப்படின்னு சுரேஷ் இழுத்துட்டு இருக்க. இல்ல உங்க அக்காவை அடிச்சது, அதுக்கு அவ அங்க வந்து உட்கார்ந்து இருக்குது, அதுக்காக வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா சுரேஷ் நான் வேணும் நல்லா செய்யலடா அப்படிங்கிறாரு தங்கராஜ். அதை தான் நேத்தே சொல்லிட்டீங்களே மாமா, எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்லை. அடி வாங்கினது எங்க அக்கா, அது ஒரு வருத்தம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு சுரேஷ். சரி நம்ம குடும்பத்து விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். நான் வேற ஒரு விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தங்கராஜ் கேட்க டக்குன்னு நிமிர்ற சுரேஷ். என்ன மாமா சொல்றீங்கன்னு கேட்குறாரு. அது இந்த ஸ்டேஷன்ல இல்லை, சிட்டிக்கு நடுவில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தங்கராஜ் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி மாமா நடக்கும்ன்றாரு சுரேஷ். நடக்கும் மச்சான், ஆனால் உடனே நடக்காது. நேற்று அது ஐஜி ஆஃபீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தரை பார்த்தேன். அப்போ உன் ப்ரமோஷன் விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசினேன். அவரும் கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்துறேன்னு சொல்லி இருக்காரு. ஆனா கண்டிப்பா இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல அவ்வளவுதான் சுரேஷ் வலையில விழுந்துட்டாரு. ரொம்ப ஆர்வமா நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு முன்னாடி கொஞ்சம் சாஞ்சி கேக்குறாரு. நிஜமா தான்டா, அது ஐஜி ஆஃபீஸ்க்கு வேற ஒரு வேலையா போயிருந்தேன். பட் அந்த விஷயத்த 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டேன். ஆனா உன் விஷயமா பேசுறதுக்கு தான் 1 மணி நேரம் ஆச்சு. அது என்ன வச்சுக்கிட்டே உன்னை பத்தி விசாரிச்சாங்கடா. அதுக்கப்புறம் இந்த சஸ்பென்ஷன் விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா அப்படியே புகுந்து அப்படி இப்படின்னு மாத்தி சொல்லி ஒரு வழியா சமாளிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உனக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல சுரேஷுக்கு குபீர்னு ஒரு சந்தோஷம் வந்துடுது. மாமா நான்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆவேன்னு நினைக்கல, அதுக்கே நீங்க தான் காரணம். இப்ப இன்ஸ்பெக்டர் ஆக போறேன்னு சொல்றீங்க, நான் கனவுல கூட நினைக்காத விஷயத்த நடக்க போகுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, டேய் நான் எப்பவும் உன்னை பத்தி உன் நலனை பத்தி மட்டும்தான்டா யோசிப்பேன் அப்படின்னு தங்கராஜ் ரொம்ப அடக்கத்தோட சொல்ல சுரேஷ் படக்குன்னு எழுந்திருச்சு. தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறவரு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. டீ காஃபி ஏதாவது சொல்லவா அப்படின்னு சுரேஷ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, உட்காருடா உட்காரு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல சுரேஷ் உட்கார்றாரு. ஏண்டா நான் வந்ததும் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்துருந்த, உங்க அக்காவை அடிச்சிட்டேன்னு இப்பதான் நல்லா சிரிக்கிற அப்படின்னு தங்கராஜ் கேட்க அவரோட சிரிப்பு கொஞ்சம் குறைஞ்சி, என்னதான் இருந்தாலும் என் அக்கா இல்லை மாமா அப்படிங்கிறாரு சுரேஷ். எனக்கு அவ மேல வெறுப்பெல்லாம் இல்லடா, அடக்க முடியாத கோபம் வந்தப்போ என்ன மீறி அடிச்சிட்டேன். நீ கூட அன்னைக்கு உன் ஒய்ஃபை அடிச்சியே அந்த மாதிரி அப்படின்னு நைஸா சுரேஷையும் உள்ளர இழுத்து விடுறாரு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு தங்கராஜ் கேட்க, புரியுது மாமா விடுங்க பார்த்துக்கலான்றாரு சுரேஷ். நீ புரிஞ்சுக்கிற, ஆனா உன் அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. என் வீட்டுக்கு வந்து தரணிய கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றான், உன் அக்கா அங்கேயே தான் இருப்பான்னு சொல்றான் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல சுரேஷ் அப்படியே விரல கடிச்சிட்டு யோசிக்கிறாரு.
அதெல்லாம் சரியா வருமா சுரேஷ் அப்படின்னு தங்கராஜ் கேட்க, 2 நாள்ல அனுப்பி வச்சிடலான்னு அப்பா சொன்னாரு மாமா. அக்கா வந்துருவாங்கிறாரு சுரேஷ். உங்க அப்பா சொன்னதை உங்க அண்ணன் கேட்க மாட்டான் சுரேஷ். நீ உன் அண்ணங்கிட்ட பேசு, அவன் எடுக்கிற முடிவெல்லாம் தப்புன்னு நீ சொல்லு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, நான் அண்ணங்கிட்ட சொல்றேன் மாமா அப்படிங்கிற சுரேஷ் உடனே மாமா அப்படின்னு கூப்பிட, என்னடா சுரேஷுங்கிறாரு இவரு, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன்ல அப்படின்னு கண்ணில் கலர் கலரா பல்பெரிய கேட்கிறாரு சுரேஷ். டேய், அதுல என்னடா சந்தேகம், நீ கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஆவ சுரேஷ், 100% இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, ஓகே மாமா, தேங்க்யூ மாமா, தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு சுரேஷ். நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ் அப்படின்னு தங்கராஜ் பேச, சுரேஷ் பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. ஏண்டா உங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ பெரிய தூண்டில போட வேண்டி இருக்கு இல்லடா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் பாக்குறாரு. வீட்டில் ரேவதி, அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேரும் உட்காந்து ஐயனார் துணை சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் எபிசோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க திட்டுல ஒரு பக்கம் மதி உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மலர் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. உன் பொண்ணை போய் கூட்டிட்டு வா, ஜா ஜல்தி அப்படின்னு சந்தாவோட அப்பா அவங்க அம்மாவை விரட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயனார் துணை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சவுண்டு வர, ரேவதியோட அப்பா ரிமோட் எடுத்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு ரேவதி பக்கம் திரும்பி, மாப்பிள்ளை எதுவும் ஃபோன் பண்ணாரான்னு கேட்குறாரு. இல்லப்பா, பண்ணலன்றாங்க ரேவதி. எப்படிதான் உன் மகனை பார்க்காம உன்னால இருக்க முடியுதோ தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ரேவதி கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. உடனே மலர், ரேவதி என்ன நாள் கணக்காவா தரணிய பார்க்காம இருக்கிறா, ஒரு நாள் தானே அத்தை ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் ஆனாலும் என்னால என் பிள்ளைங்களை பார்க்காம இருக்கவே முடியாதுப்பா, சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க அவங்க மாமியார். தரணி ஒன்றும் அங்க தனியா இல்லையே, அவங்க அப்பாவோடவும் பாட்டியோடவும் தானே இருக்கான்றாங்க மலர். என்ன இருந்தாலும் குழந்தைக்கு தாய் முக்கியம் இல்லையா அப்படின்னு லட்சுமி கேட்க, தாய் இங்கே தானே இருக்கா, அவ எங்கேயும் போகலையேன்றாங்க மலர். மாப்பிள்ள உன்னை அடிக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு ரேவதி அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ரேவதி வெடுக்குன்னு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. மலரும் மதி ரேவதின்னு மாத்தி மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சமாளிச்சுக்கிற ரேவதி, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு காரணம்லாம் தேடிட்டு இருக்க முடியுமாப்பா, அப்படியே அடிக்க வேண்டியதான்றாங்க. இத்தனை நாளா கை வைக்காத மனுஷன் திடீர்னு கை நீட்டுறாருன்னா அந்த அளவுக்கு அங்க ஏதாவது நடந்திருக்கணும்ல, அது என்னன்னு சொல்லேன்னு அவங்க அப்பா விடாம கேக்குறாரு. அதை விடுங்கப்பா அப்படின்னு ரேவதி சொல்ல, பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே ரேவதி அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்னும் சரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரேவதி. மாப்பிள்ளைய நீ எதுவும் எதிர்த்து பேசுனியா, மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டியா, அதனாலதான் உன்னை அடிச்சாரா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ரேவதிக்கு அலுப்பா இருக்கு. ஐயோ அப்பா விடுங்களேன், அதையே சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சிடுசிடுக்கிறாங்க ரேவதி. உங்க மாப்பிள்ளை ஏன் இவங்களை அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும்ன்றாங்க மதி. ரேவதி உடனே படார்னு மதியை பார்க்க, லட்சுமி அவங்க வீட்டுக்காரரு 2 பேருமே மதியை பார்க்குறாங்க. ஏய் மதி அப்படின்னு பரபரக்கிறாங்க மலர். நீ சும்மா இரு மதி அப்படின்னு ரேவதி சொல்ல, இவளை ஏன் சும்மா இருக்க சொல்ற அப்படின்னு லட்சுமி கேட்க, அதெல்லாம் அப்படிதாம்மா, சும்மா நொய்யின்னு கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்றாங்க ரேவதி. மாப்பிள்ளை ஏன் உன்னை அடிச்சாருன்னு நீ இவகிட்ட சொல்லி இருக்கிற, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அப்படித்தானே அவங்க அம்மா கோவமா கேக்குறாங்க. ஐயோ அம்மா அதை விட அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்க, மதி ஒரு முடிவோட எழுந்து போறாங்க. இவங்க அடி வாங்கினதுக்கு நானும் ஒரு காரணம்னு மதி சொல்ல, மதி சும்மா இருன்னு எழுந்து நின்று ரேவதி அவங்கள தடுக்கிறாங்க. நீ என்ன பண்ணுன அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சும்மா இரு மதின்றாங்க ரேவதி. இல்லைங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு மதி சொல்ல, மலர் லைட்டான பயத்தோட பெருமூச்சு எடுக்கிறாங்க. எனக்கு வேலை போனதுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு மதி கேட்க, யார் காரணம் அப்படின்னு லட்சுமி கேட்க, உங்க மருமகன் தான் காரணம் அப்படின்னு மதி சொல்ல, 2 பேரும் திடுக்குன்னு பாத்துக்கிறாங்க. நீ என்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற, உன் காலேஜில் உன்னை பர்மனெண்ட் ஆக்காம இருந்ததுக்கு மாப்பிள்ளை எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்னு லட்சுமியோட அப்பா கேட்க, அவர் தான் மதி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பேசி அவங்கள தூண்டி விட்டு மதியை வேலையை விட்டு தூக்க வச்சாரு. அதை அவரே அத்தை கிட்ட சொன்னதை நான் கேட்டேன்
அப்படின்னு ரேவதி மதிய ஆரம்பிச்சதை முடிச்சிடுறாங்க. எல்லாரும் அப்படியே மூச்சு கூட விட முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. மாப்பிள்ள அந்த வேலை இல்லாம பண்ணினாரு அப்படின்னு திடுக்குன்னு அவரு கேட்க, அவர் எல்லா வேலையும் பண்ணுவாருப்பா அப்படிங்கிறாங்க ரேவதி. எனக்கு வேலை போக அவர் தான் காரணம்னு இவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை போய் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு மதி சொல்ல, நீ எப்ப மாப்பிள்ளைய பார்க்க போன அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. அன்னைக்கு வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, அவரை தான் பார்க்க போனேன். அவரை பார்த்து ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்டேன். அந்த கோபத்துல தான் உங்க மருமகன் இவங்களை அடிச்சிருக்காரு அப்படின்னு மதி சொல்லி முடிக்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் ரேவதியையும் மதியையும் மாறி மாறி பார்க்குறாங்க. லட்சுமி அவங்க வீட்டுக்காரரு வெடுக்குன்னு என்ன இதெல்லாம்ன்ற மாதிரி பார்க்குறாரு. உடனே லட்சுமி, அப்போ இந்த வீட்டில் யார் அடி வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறியா அப்படின்னு கோவமா கேட்க, என்னடா இதுன்னு திகைச்சு போய் பார்க்குறாங்க மதி. நீ மாப்பிள்ளை கிட்ட சாதாரணமா பேசுனியா இல்லை சண்டை போட்டியா அப்படின்னு அவங்க மாமனார் கேட்க, அவர் பண்ணின வேலைக்கு சாதாரணமா பேச முடியுமா அப்படின்னு மதி சொல்ல, அப்போ சண்டை போட்டிருக்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே கேக்குறாரு அவரு. அதுதான் மாப்பிள்ள கோவப்பட்டு ரேவதி அடிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, நீ ஏன் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு வெறுப்போட கேக்குறாங்க லட்சுமி. மதி சண்டை போட்டதா தப்புன்னு சொல்றீங்க, மதியோட வேலையை அவர் பறிச்சது தப்புன்னு சொல்லுங்களேன்றாங்க மலர். நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அப்படின்னு லட்சுமி மலர்கிட்ட பாயிறாங்க. மாப்பிள்ளைக்கும் உனக்கும் தான் பிரச்சனை, கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? ரேவதி தானே. ரேவதி தானே தேவையில்லாம அடி வாங்கிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அவரோட குணம் தான் உனக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சும் நீ எதுக்கு அவர்கிட்ட போய் சண்டை போட்டன்னு கேக்குறாரு அவங்க மாமனாரு. அப்பா ப்ளீஸ்பா, இதை ஒரு பிரச்சனை ஆக்க வேண்டாம்ப்பா, இந்த பேச்சை இப்படியே அமைதியா விட்டுடுங்கன்றாங்க ரேவதி. இந்த பொண்ணு எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட சண்டை போடணும்னு கேக்குறேன் அப்படிங்கிறாரு ரேவதியோட அப்பா. மதியோட வேலை விஷயத்துல அவர் விளையாடினது மட்டும் சரியா அப்படின்னு ரேவதி கேட்க, சரி இல்லதான், அதுக்காக சண்டை போடணுமா அப்படின்னு அவர் கேட்க, எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. மாப்பிள்ளை சொன்னதுமே உன்னை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா நீ அந்த லட்சணத்துல தான் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்ப. எப்போன்னு இருந்தவங்க மாப்பிள்ளை சொன்னதுமே உன்னை அப்பாடான்னு அப்படியே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு லட்சுமி அசால்ட்டா சொல்றாங்க. நான் என் வேலையை நல்லா தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்பவே வேகமா பாயிறாங்க மதி. ஆமா ஆமா, நீ அப்படியே உன் வேலையை நல்லா பார்த்துட்டாலும் அப்படிங்கிறாங்க லட்சுமி. உடனே மதிக்கு கோபம் பயங்கரமா வந்துடுது. தப்பு பண்ணினது ஒருத்தர், அவரை காப்பாத்த சுத்தி இருக்கிறவங்க எல்லார் மேலையும் பழி போடாதீங்க அப்படின்னு கத்திட்டு மதி அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. ஆனா நல்லா இருக்குமா உங்க நியாயம்? வீட்டுக்கு வந்த மருமகளை 1000 குத்தம் சொல்லுவீங்க, ஆனா மாப்பிள்ளைய எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு ரேவதியும் கோவமா கத்துறாங்க. ஏய், மாப்பிள்ளை ஏதோ பண்றாரு, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அமைதியா இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ எதுக்கு மதிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ற? ஏன் உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிற அப்படின்னு கேக்குறாரு அவங்க அப்பா. அவ யார பத்தியும் கவலைப்படுறதில்ல, அவளை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவா. இப்ப பாரு, உன்னை அடி வாங்க வச்சுட்டு இங்க அனுப்பி வச்சுட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஐயோ அந்த வீட்டுல தான் பைத்தியம் பிடிக்குதுன்னு இங்க வந்து உட்கார்ந்தா இங்க அதுக்கு மேல இருக்கு, ஆளை விடுங்க அப்படின்னு ரேவதியும் கோவமா உளர போறாங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருந்திருக்க வேண்டியதுதானேன்றாங்க மலர். ஏய், எல்லாருமா சேர்ந்து ரேவதியோட வாழ்க்கையை கெடுத்துருவீங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க மாமனார் சொல்ல, இங்க யாரும் ரேவதியோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மலர் எரிச்சலோட அங்க இருக்க காய்கறி மற்ற பொருள் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அவளுக்கு வக்காலத்து வாங்கலன்னு யார் அழுதா? இந்த ரேவதி ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல அப்படின்னு லட்சுமி சொல்ல, அவங்க வீட்டுக்காரரு பயங்கர டென்ஷனா இருக்காரு. உள்ளர வரலாமாங்க சார் அப்படின்னு சத்தம் கேட்க நிமிந்து பாக்குற சுரேஷ், அண்ணே வாண்ணே அப்படின்னு சிரிக்க பாக்யராஜும் சிரிச்சுக்கிட்டே உள்ளர வர்றாரு. உட்காருனேன்னு சொல்ல அவரும் உட்கார்றாரு. டீ சொல்லட்டுமானேன்னு கேட்க, இல்லடா அதெல்லாம் வேண்டாங்கிறாரு பாக்யராஜ். சரி, உனக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் அனுப்பி வச்சேன், அதை நீ பாத்தியான்னு பாக்யராஜ் கேக்குறாரு. பார்த்தேன்றாரு சுரேஷ். கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்றா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ற பிளான் இருந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கிறாரு பாக்யராஜ். சரிண்ணே சொல்றேங்கிறாரு சுரேஷ். ஏய், நீ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்டா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல,
நீ சொல்ற பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு சரியா வராது. நான்லாம் தங்கராஜ் மாமா மாதிரி லேண்ட்ல கோல்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அவரை பத்தி பேசாதடா அப்படிங்கிறாரு பாக்யராஜ் கோவமா. நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு தான் நினைச்சேன். தரணியை கூப்பிட போயிருந்தியா அப்படின்னு சுரேஷ் கேட்க, ஆமாண்டா, அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். இல்லை நான் கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, மாமா கிட்ட எதுவும் சண்டை போட்டியான்னு சுரேஷ் கேட்குறாரு. ஏன் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, அப்படி எதுவும் சொல்லலன்னு நானா தான் கேட்குறேன்றாரு சுரேஷ். சண்டை எல்லாம் போடலை, தரணியை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். ரேவதி அங்கே வரமாட்டான்னு சொன்னேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சுரேஷ், ஏன்னு அக்கா பசங்களை எல்லாம் நம்ம வீட்லயே வச்சுக்க முடியுமா? இப்படி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீயா பார்த்துக்க போற அப்படின்னு சுரேஷ் கேட்க, பின்ன என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. ரேவதி நம்ம வீட்டு பொண்ணு சுரேஷ், நீ ரேவதிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு பாக்யராஜ். மாமா அக்காவை அடிச்சது தப்பு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்காக அவரு கெட்டவர்லாம் கிடையாதுன்னு அப்படின்னு சுரேஷ் சொல்ல, பாக்யராஜுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிமலை உருவாக ஆரம்பிக்குது. நாமளும் அக்காவை வீட்லயே வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு சுரேஷ் கேட்க, ஏன் முடியாதுன்னு பாக்யராஜ் கேட்கிறாரு. கஷ்டம்னு நாம அக்காவை பாத்துக்க ரெடியா இருந்தாலும் அம்மா அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அக்காவை மாமா அடிச்சது தப்பு தான், இனிமே அடிக்க கூடாதுன்னு சொன்னா ஓகே, ஆனா அக்காவை அனுப்பியே வைக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் தப்புன்னுங்கிறாரு சுரேஷ். அவருக்கு அக்கா மேல நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு சுரேஷ் சொல்ல, ரொம்ப தான் அன்புடா, அவர் பண்ற வேலையெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, நீ கொஞ்சம் நிதானமா யோசிங்கிறாரு சுரேஷ். நீ சொல்றது ரொம்ப நாளைக்கெல்லாம் சரியா வராது. இளவரசி இப்ப அமைதியா இருக்கிறா, 2 நாள் ஆனா அப்பா கிட்ட போகணும்னு அழுவா. 2 பசங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே முக்கியம்னு, அதெல்லாம் நாம யோசிச்சு தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். நியாயமான பேச்சு தான், அதெல்லாம் நான் யோசிக்காம இல்லடா அப்படின்றாரு பாக்யராஜ். சிச்சுவேஷனை ரொம்ப ஒர்ஸ் பண்ணாதானே, இங்கே தான் இருப்பேன்னு அக்கா முடிவெடுத்தா நாம சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீ அக்காவை தூண்டி விடக்கூடாதுல்ல அப்படின்னு சுரேஷ் கேட்க, பாக்யராஜ் சுரீர்னு கோவத்தோட எழுந்திருக்கிறாரு. ஆமாண்டா, தூண்டி விடுறாங்க, நீ என்ன ஆனாலும் அந்த ஆளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, உன்னை எல்லாம் மதிச்சு பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு கோவமா எழுந்து போறாரு பாக்யராஜ். அண்ணே 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 அப்படின்னு எழுந்து போய் சுரேஷ் அவரோட கையை பிடிக்க, டேய் என் கையை விட்றா போடா அப்படின்னு கையை உதறி விடுறாரு பாக்யராஜ். அண்ணே நீ உட்காருண்ணே அப்படின்னு சுரேஷ் சொல்ல, டேய் நீ அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணு, வேற யாரை பத்தியும் கவலைப்படாத, என்ன நான் கிளம்புறேன் அப்படின்னு பாக்யராஜ் வெடுக்குன்னு திரும்புறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு சுரேஷ் அவர் கையை பிடிக்கிறாரு. டேய் கையை விட்றா அப்படின்னு படார்னு கையை எடுத்து விட்டுட்டு பாக்யராஜ் போக, அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு சுரேஷ். ஐயோ அண்ணே என்ன இவ்வளவு அடமண்டா இருக்கு அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி டேபிள்ல கையை ஊனிட்டு குனிஞ்சு நிக்கிறாரு சுரேஷ். பாக்யராஜ் எல்லாரையும் எதிர்த்தாலும் ரேவதியும் பிள்ளைங்களும் இந்த வீட்டுல தான் இருக்கணும்ன்ற முடிவோட இருக்காரு. தங்கராஜ் இன்னைக்கு பொழுதுக்குள்ள ரேவதி இங்க வரணும்னு இருக்காரு. இவரு தரணியையும் நான் எப்படியாவது கூட்டிட்டு போயிருவேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.